உறவுகளுக்கு வணக்கம். ஆலத்தூர் களஞ்சியத்தில் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வாழ்வியல் சிந்தனையில் நாம் காணப்போவது சமூக செயற்பாட்டாளர் அண்ணன் லண்டன் கோவிந்தராஜ் அவர்களை பற்றி. 1955ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி ஆலத்தூர் வடக்கு தெரு வீரப்பன் பொன்னம்மாள் அவர்களுக்கு மகனாக பிறந்தார். அவருடைய பெற்றோர்கள் இளம் வயதில் இறந்த காரணத்தினால் சில ஆண்டு காலங்கள் ஆலத்தூர் நடுத்தரு ஏவிஎஸ் வீட்டில் வளர்ந்து அங்கு பள்ளி படிப்பை முடித்தார். பின்பு திருச்சியில் உள்ள ஜமால் முகமது கல்லூரியில் இளநிலை பட்டம் பெற்றார். அண்ணன் சிறந்த கால்பந்தாட்ட வீரர். அதனால் இவர் இந்தியா முழுமைக்கும் சென்று விளையாடி உள்ளார். இவருடைய கால்பந்த திறமையினால் சென்னை வருமான வரித்துறையில் பணி கிடைத்தது. அதில் பணியாற்றி வந்தார். 1978ஆம் ஆண்டு காலத்தில் நம் கிராமத்திலிருந்து சென்னையில் வாழ்ந்தவர்கள் மிகவும் குறைவு. அந்த நேரத்தில் சென்னைக்கு சென்று எங்கு தங்குவது என்று கவலை இல்லாமல் சென்னையில் அண்ணன் கோவிந்தராஜ் இருக்கிறார், அவரை வீட்டில் தங்கலாம் என்ற நோக்கத்தில் வந்து பயனடைந்தவர்கள் பல பேர்கள். அண்ணன் ஏழை பணக்காரன் ஜாதி மத பாகுபாடின்றி எல்லோரிடமும் எளிமையாக பழகி உதவி செய்யக்கூடியவர். கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மட்டும் என் ஆற்றுக்கொள்ளோ உலகு. கைமாறு கருதி மழை பொழிவதில்லை. அந்த மழையை போன்றவர்கள் கைமாறு கருதி எந்த உதவியும் செய்பவர்கள் அல்லர். அதற்கு எடுத்துக்காட்டு அண்ணன் கோவிந்தராஜ் அவர்கள். 20 ஆண்டு காலங்கள் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் நம் பட்டுக்கோட்டை வட்டத்தில் வருகின்ற அனைத்து மக்களுக்கும் சென்னையில் தங்க வைத்து சாப்பாடு, கல்லூரி படிப்புக்கு வழிகாட்டுதல், வேலைக்கு ஏற்பாடு, வெளிநாட்டு செல்வர்களுக்கு வழிகாட்டுதல் போன்ற அனைத்து உதவிகளும் செய்து கொடுத்தவர் அண்ணன் லண்டன் கோவிந்தராஜ் அவர்கள். அண்ணன் வீட்டில் தங்கி ஆஸ்பத்திரியில் வைத்தியம் பார்த்து பயன் கொண்டவர்கள் பல பேர். அண்ணன் செய்த பொது சேவையில் பல பேர் பயனடைந்துள்ளனர். காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் ஞானத்தில் மானப் பெரிது. தேவைப்படும் காலத்தில் செய்யப்படும் உதவி சிறிதளவாக இருந்தாலும் அது உலகத்தை விட பெரிதாக மதிக்கப்படும். அதுபோல அண்ணன் செய்த பல பொது சேவைகள் அதிகம். பசியோடு இருப்பவனுக்கு ஒரு மீனை கொடுத்தால் அது அவனது ஒரு வேலைக்கு மட்டும் உணவாகும். அதே மீனை பிடிக்க கற்றுக் கொடுத்தால் அது அவனது வாழ்நாள் முழுவதும் உணவாகும். இவரை போல் நம் கிராமத்தில் இருந்து அல்லது இருக்கின்ற அதிகாரிகளும் ஆளுமை திறமை கொண்டவர்களும் பொது நலத்துடன் இருந்தால் நம் மக்களின் முன்னேற்றம் பன்மடங்கு உயர்ந்திருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்திற்கும் இடமிருக்காது. இப்போது நாம் பொருள் செல்வத்தினை கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, நம்மிடம் இருக்கின்ற அறிவு செல்வத்தை பொது நலத்துடன் செய்தால் நம் மக்களுக்கு முன்னேற்றடைய உதவும். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒருவர் அண்ணன் லண்டன் கோவிந்தராஜ் அவர்கள். நீங்கள் நீடோடி வாழ வாழ்த்தும் உங்கள் உடன்பிறவா தம்பி ஆலத்தூர் சி. ஐயா. நன்றி, வணக்கம்.